ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே போதும், உங்கள் ஃபேஸ் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பிரைட் ஆகிடும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் நாளடைவில் நல்லா பிரைட்டாக ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு பேக் ஒன்று போட்டுக்கலாம் நம்ம ஃபேஸுக்கு. இதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரைஸ் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் ஃப்ளார் வந்து ரொம்ப நைஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. கொரன்னு இருந்தால் தான் நமக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிரடலாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரைஸ் ஃப்ளார் எடுத்தாச்சு. அதாவது அரிசி மாவு. ஒரு சிலர் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா என்ன ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கோம். இந்த தக்காளி வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு பாதி தக்காளி மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது இருக்கட்டும் அப்படியே. இப்போ அடுத்து நம்ம இந்த தக்காளி எடுத்துக்கிட்டு இந்த தக்காளியில கொஞ்சமா நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தக்காளியில இருக்கிற சாரெல்லாம் நம்ம நல்லா பிழிஞ்சிடலாம். நமக்கு ஜூஸ் இல்லாமல் இருந்தால் நம்ம ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் கூட நம்மளால கையில் பிடிக்க முடியாது. அதனால் இதை கூட ஆஃபாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெருசு நமக்கு வேண்டாம். இந்த பாதி அளவு மட்டும் நமக்கு தாராளமாக போதும். இது கூட வேண்டாம். இந்த தக்காளியை கூட நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துடலாம். இந்த பல்பெல்லாம் எடுத்துருங்க. வெறும் அந்த சதையை மட்டும் எடுத்துக்கலாம். சதையை எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை வந்து அப்படி இதில் டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ச்சராக வச்சுக்கோம். அதுக்காக தான் ஹனி வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்க்ரப் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து கொரன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஹனிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இந்த ரைஸ் ஃப்ளாரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இதான் நமக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க என்னுடைய ஃபேஸில் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா, இதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபேஸை வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிங்க. எப்போவுமே நல்லா இந்த மாதிரி கையில் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரப் பண்ணும்பொழுதே நல்லா இதாகிடும். இருந்தாலும் இங்கே பாருங்கள், அரிசி மாவு வந்து நைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துடாதீங்க. நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் தக்காளி பழத்துக்கு பதிலாக ஆலோவேரா உங்களுக்கு கிடச்சதுன்னா ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த பீஸில் இந்த மாதிரி அரிசி மாவையும் ஹனியும் டிப் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம். மெயினாக ரைஸ் ஃப்ளார் வந்து கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நல்லா டர்ட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். கண்ணை சுற்றி நல்லா பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு டார்க் சர்க்கிள்லாம் இருக்கும், அதெல்லாம் க்யூர் ஆகிடும். ஸ்க்ரப் பண்ண ஃபேஸ் பாருங்கள் நல்லா பிரைட் ஆகுது. நீங்கள் கரெக்டாக 2 மினிட்ஸ் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபேஸ்லாம் நல்லா ஒரு பிரைட் ஆகும். நல்லா வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா இலகி கொடுத்துருச்சு நல்லா. இப்போ நமக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மாவெல்லாம் தொட்டிருந்தோம் இல்லையா, அதனால் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அது இலகிறதுக்கு. இப்போ நல்லா இலகி கொடுக்கும் பாருங்கள், நல்லா ஈஸியாக இருக்குது. நல்லா 2 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். பாருங்களேன், என் ஃபேஸ் எந்த அளவுக்கு நான் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. ஏன்னா வெளியெல்லாம் போயிட்டு வந்ததுனால ரொம்ப ஃபேஸ் டல்லாகிடுச்சு. வெயிலெலாம் அழைச்சிட்டு வந்ததுனால இப்போ என் ஃபேஸ் எவ்வளோ பிரைட் ஆகுது. நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது ஒரு பழைய நைட்டியை வந்து போட்டுக்கோங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கூட இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரெஸ்லாம் படாமல் இருக்கும். அப்படியே நீங்கள் குளிச்சுட்டு வந்துடலாம். பேக் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 to 20 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறமேட்டு இப்படி வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்படி குளிச்சுட்டு வந்துடலாம் கையோட. இப்போ நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. பாருங்கள், அரிசி மாவு வந்து நரன்னு இருக்கிறதுனால தான் அப்படியே உங்களுக்கு தெரியுது. நல்லா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கணும் ரைஸ் மாவு. இப்போ நம்ம வந்து அப்படியே ஃபேஸை வந்து விட்டுட்டு வேணால் நீங்கள் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் பாருங்கள் இன்ஸ்டன்ட்டாக நல்லா பிரைட்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேஸ்க்கு ஃபுல்லாக பேக் தான் போட போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சு சூப்பராக ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறாங்க. எப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பேக் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பான்ஸ் பவுடர் தாங்க. இது வந்து பான்ஸ் பவுடர் மேஜிக் தான் எடுத்திருக்கேன். லாவெண்டர் கலர் தான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி நம்ம சாண்டில் வச்சு ஒரு ஃபேஸ் பேக் போட்டிருப்போம். இது வந்து லாவெண்டர் கலர். இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். எப்படின்றத பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸ் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க.
நெக்குக்கெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆலோவேரா தான். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா கிடச்சிதுன்னா இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 பக்கம் முள்ளையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பல்ப் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எங்ககிட்ட கடையில் விற்கிற ஆலோவேரா ஜெல் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஜெல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெல் அப்படி இல்லாதவங்க நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒத்துக்காதவங்க கூட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜெல்லே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா கோதுமை மாவு தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உங்கள் ஃபேஸுக்கு தேவையான அளவு நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தயிர் தாங்க. நல்ல கெட்டியான தயிராக எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஒத்துக்காதவங்க நீங்கள் வந்து மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது காய்ச்சாத மில்காக இருக்கணும். ரா மில்க்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துருந்தா திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கணும் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்படி உங்கள்கிட்ட கோதுமை மாவு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, வீட் ஃப்ளார் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகேனா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து கடலை மாவு கூட ஒத்துக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து கடலை மாவு அல்லது கோதுமை மாவு 2 மாவில் எது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கணும் நமக்கு கன்சிஸ்டன்சி. அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் நல்லா நிற்கும். இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். சூப்பராக ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. செம்மையாக வாசமாக இருக்குங்க. இதில் வந்து பான்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதனால செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம கெமிக்கல் வாங்கி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தால் உங்கள் ஃபேஸ் நல்லாயிருக்கும். 30 வயசானாலே பெண்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து சுருக்கங்கள் ஏற்படும். அந்த சுருக்கங்கள்லேருந்து விடுபடலாம். இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப லூஸ் ஆயிடும். அது ரொம்ப டைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஃபேஸ் வந்து நல்லா டைட்டன் ஆகும். பெரும்பாலும் நம்ம வெளியில் போயிட்டு வரதுனால தான் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டேன் ஆகிடுது. டேன் ஆச்சுன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து வெயிலில் போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கணும். அதை அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டேன் ஆகாமல் இருக்கும். நம்ம என்ன தான் ஃபேஸ் பேக்கு ஃபேஷியல் பண்ணாலும் கூட இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணிட்டு வெளியில் போகும்போது தான் நம்ம ஃபேஸ் வந்து பாதுகாக்கப்படும். கண்டிப்பாக நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் பண்ணுறது அப்புறம் பிரோஜனமே இல்லாமல் போயிடும். நம்ம என்ன தான் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ் பிரைட் ஆகலனாலும் கண்டிப்பாக இதான் ரீசனாக இருக்கும். நம்ம என்னன்னா இந்த மாதிரிலாம் ஃபேஷியல் ஃபேஸ் பேக்லாம் பண்ணிட்டு போட்டுட்டு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு வருவோம், பார்த்தா ரொம்ப டேனாக இருக்கும். என்னடா நம்ம இப்போ தானே நம்ம இதெல்லாம் பண்ணோம் பாருங்க, எஃபெக்டாகவே இல்லை, நமக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க, நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு காரணம் வந்து நம்ம ஃபேஸில் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணது தான். அடுத்து நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான வேறு வழிகளையாவது நம்ம பார்த்துக்கணும். அதிகமாக வெயிலில் போகக்கூடாது. வெளியில் போனோம்னா கூட எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா கொஞ்சம் வெயிலேருந்து பாதுகாக்கப்படுவோம். இப்போ பாருங்க நான் நல்லா திக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி திக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் உச்சி வெயிலில் எங்கேயுமே போகாதீங்க. ஒன்று ஈவினிங் டைமில் போங்க, அல்லது வந்து நம்ம மார்னிங்கில் வரலாம். இப்போ வந்து ஃபேஸ் வந்து 10 to 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டு ஃபேஸை தேய்ச்சிடக்கூடாது. ட்ரையாக லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தொட்டு நம்ம ஈரப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஈரப்படுத்திட்டு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கிறேன் பாருங்க. ஏன்னா நம்ம வந்து கழுவுறதுக்கு சிரமமாக இருக்கும், அதனால இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா, எப்படி அழகாக வந்துருச்சு. ஸ்பூனுக்கு பதிலாக நீங்கள் நைஃப் கூட எடுத்துக்கலாம். நைஃப்பில் வச்சு கூட இந்த மாதிரி ஃபேஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அப்புறமேட்டு வாஷ் பண்ணலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்தால் ஈஸியாக. இந்த மாதிரி ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சும்மா தான் சொன்னேன், நைஃப்லாம் யூஸ் பண்ணிக்காதீங்க.
தெரியாமல் முகத்துல இருந்து பட்டுருச்சுன்னா அது வேற. அதனால இப்போ பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இப்போ ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். ஃபேஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு. ஃபேஷியல் பண்ணால் கூட இந்த அளவுக்கு நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் என் ஃபேஸ். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நீங்கள் நெக்கு ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். குளிக்க போகிற மாதிரி இருந்தால் காது நெக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா திக்காக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க. நான் சொன்ன மாதிரி இருக்கா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நல்ல ரிசல்ட். நான் இப்போ வந்து பாத்ரூம் போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க டவுட் அப்படின்னா, வாஷ் பண்ணும்பொழுது நம்ம சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ ஏதாவது போட்டு வாஷ் பண்ணமாக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக கூடவே கூடாது. வெறும் வாட்டரில் நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸை வந்து வேறு எதுவுமே போடுறாதீங்க. போட்டால் நமக்கு அந்த பலனே கிடைக்காது. எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ். நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஃபேஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப டல்லாக டேனாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்லா பிரைட்டாக இருக்கு பாருங்க. ஐப்ரோ நல்லா க்ரோ ஆகிறதுக்கு இன்னொரு சிஸ்டர் கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, ஆனியன் ஜூஸ் எடுத்து நல்லா பருவத்தில் வச்சுக்கிட்டே வாங்கக்கா, நல்லா உங்களுக்கு க்ரோ ஆகும்னு சொன்னாங்க. அதையும் நான் ட்ரை பண்ணுறேன். சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஏதாவது புதுசு புதுசாக டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா இது மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும் இல்லையா? அதனால நான் சொல்கிறேன். ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ ஃபேஸை நல்லா தொடச்சிட்டேன். பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா ஷைனிங்காக க்ளோவாக இருக்குது ஃபேஸு. கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணிங்கன்னா போதும். ஸ்டார்டிங்கில் ஒரு 2 தடவை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போ கூட பண்ணிக்கோங்க. நல்லா பிரைட் ஆகும். கொஞ்சம் டார்க்கான ஸ்கின் இருக்கிறவங்க வந்து வாரத்துக்கு 2-3 தடவை இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பெரும்பாலும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த பேக்கை வந்து போடும்பொழுது ஈவினிங் டைத்தில் போடுங்க. மார்னிங்கில் போட வேண்டாம். ஈவினிங் நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு 6 மணி 5 மணி இந்த மாதிரி டைத்தில் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு பிரைட் ஆகும் ஃபேஸு. நல்லா ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். ஏன்னா நம்ம பகலில் போட்டுட்டு வெளியில் போவோம். அப்போ வந்து மறுபடியும் டேன் ஆகும். அதனால நீங்கள் ஈவினிங் டைத்தில் இதை ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம லைக் பண்ணி போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.